அன்பான பிக்ஸ் சேனல் நேயர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு பார்த்திங்கன்னா இரண்டாம் எண் பலன்கள். அதாவது கூட்டு எண் 2 பலன்கள், 2ஆம் தேதி பிறந்தவர்களின் பலன்கள். 2, 11, 20 அண்ட் 29. ஸோ இந்த நம்பரில் பிறந்தவங்களுடைய ஜாதகம், அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த நம்பர் 2 அப்படின்னா இந்த 2க்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சந்திரன். சந்திரன், அதாவது சந்திரனை யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க யாருமே. எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். நிச்சயம் சந்திரனை பிடிக்கும். ஏன் அப்படின்னா சந்திரன் இருக்கிறதுலே அழகானவர். நம்ம இரவு நேரத்தில் நம்மளுக்கு எல்லாருமே சந்திரனை பார்த்து வியந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம அந்தளவு பிரகாசமாக அழகாக இருக்கவர். அண்டு இந்த சந்திரன் மெயினாக மனதுக்காரகன்னு சொல்லுவாங்க. ஸோ மனசை இவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறார், இவர் தான் டாமினேட் பண்ணுறார். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அமாவாசை அந்த பௌர்ணமியில் அந்த சேஞ்சஸ் இருக்குதுன்றது மனசை பித்து பிடிக்கிற அலை மாதிரி நிறைய பேர் சேஞ்சஸ் நடக்கும். இந்த எபிலெப்சி போல டிசீஸ்லாம் நிறைய அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுக்கு ரீசன்லாம் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த சந்திரன் மாற்றம். அதனால தான் ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தாக்கமே இருக்குது இந்த வேர்ல்டுக்கு, பூமிக்கு. ஸோ அப்படின்றப்ப இந்த மனதுக்காரகன் ஒவ்வொரு மனுஷனுடைய ஹியூமன் பீயிங்கோடைய மனசுக்கு கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்கிறதுனால சந்திரனை நம்ம ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமாகவே எல்லா ஜோசியரும் பார்க்குறாங்க. ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் டெய்லி நம்ம பார்ப்போம். ஸோ சந்திராஷ்டமம் அப்படி என்னென்னா கோச்சாரத்தில் தான் டெய்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது உங்கள் ராசிக்கு சந்திரன் எங்கே இருக்கார், ராசிக்கு சந்திரன் எந்த இடத்துல இருக்கார் அதை பேஸ் பண்ணி சொல்கிறது. ராசிக்கோ இல்லை லக்னத்துக்கோ 8ஆம் இடத்துல இருக்கிறது தான் சந்திராஷ்டமம்னு சொல்லுவாங்க. பட் நம்ம பிறக்கிற ஜாதகத்தை தான் லக்னத்தை பார்ப்பாங்க. அண்டு அன்றாட டெய்லி லைஃப்பில் பார்த்திங்கன்னா, ரொட்டீன் லைஃப்பில் பார்த்திங்கன்னா கோச்சார விதியை பார்க்குறப்ப நம்மளோட ராசி பேஸ் பண்ணி தான் பார்க்குறோம். ஸோ அப்படின்றப்ப உங்கள் ராசியில் சந்திரன் எங்கே இருக்கோ அதுதான் உங்கள் ராசி. ஸோ அந்த ராசிக்கு 8ஆம் இடம் சந்திரன் வர்றப்ப சந்திராஷ்டமம் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிதுன ராசின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா மகரத்தில் சந்திரன் வர்றப்ப உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஸோ அந்த 2 நாள் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம். அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் என்ன நட்சத்திரமோ அதுலேருந்து கனெக்ட் பண்ணுறப்ப தான் பர்டிகுலராக ஒரு டைமில் தான் உங்களுக்கு அந்த சந்திராஷ்டமம் அஃபெக்ட் ஆகும். சந்திராஷ்டமத்தோட தாக்கம் எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி ஆங்ஸியஸ் ஆவீங்க, டென்ஷன் ஆவீங்க. ஏதோ ஒரு வேலைக்காக நீங்கள் கிளம்புவீங்க, ஹரிபுரின்னு கிளம்புறப்ப மறந்துட்டு போயிடுவீங்க. ஒரு வேலை 2-3 வேலையாகும், அலைச்சல் அதிகரிக்கும், மனசு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி ஒரு கோபத்தை வெளிப்பாடு இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸ் ஆவீங்க சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதான் சந்திராஷ்டமன்றது. ஸோ இப்போ என்னென்னா அந்த நம்மளோட மனசை அவர் அதோட தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் சந்திரன் ஒரு ராசிக்கு மிக மிக முக்கியமானவர். அண்ட் சந்திரன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஜாதகக்காரகன் பார்த்திங்கன்னா மனசு பலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையிலையும் ஒரு தற்கொலை பண்ணிக்க மாட்டார். ஸோ அது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரொம்பவே இப்போ தெரியும் உங்களுக்கு சந்திரன் எவ்வளோ முக்கியமானவர். எவ்வளோ ஒரு ஹார்ட் ப்ரெஷரான ஒரு லைஃப்பில் ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அவர் ஒரு சூசைட் அட்டம் பண்ணிக்க மாட்டார். ஸ்ட்ராங்கான போல்டாக இருந்து ஃபேஸ் பண்ணி எல்லாரையும் எல்லா தடைகளும் தகர்த்தெறிவார். இது சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க ஜாதகத்தோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அது 2ஆம் நம்பரில் பிறந்தவங்களும் இந்த ஸ்பெஷாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அவங்களோட ஜாதகத்தில் சந்திரன் ஸ்ட்ராங்காக இருந்தால் இன்னும் பயங்கர ரொம்ப விசேஷம். ஸோ அப்படி பார்க்குறப்ப நீங்கள் 2ஆம் எண்ணில் பிறந்திருக்கீங்க. அண்ட் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் எப்படி இருக்கார், அவர் எந்தெந்த ராசி எந்தெந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தா நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனுடைய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி, அஸ்தம் அண்ட் திருவோணம். ரோகிணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் இருக்குது. அண்ட் ஹஸ்தம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் இருக்குது. அண்ட் திருவோணம் ராசி பார்த்திங்கன்னா மகரத்தில் இருக்குது. இந்த 3 ராசியில் பிறந்து இந்த நட்சத்திரத்தில் பர்டிகுலராக நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே போல் திங்கட்கிழமையில் பிறந்திருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா திங்கட்கிழமை சந்திர பகவானுடைய நாள். ஸோ அப்படின்றப்ப சந்திரனை
சந்திரன் ஐ மீன் திங்கக்கிழமையில் நீங்கள் பிறந்தால் ரொம்பவே விசேஷம். அதே போல் சந்திரனுடைய சொந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா கடகம். கடக ராசியில் நீங்கள் பிறந்தாலும் ரொம்பவே விசேஷம். அதே போல் ரிஷப ராசியில் தான் வந்து சந்திரன் வந்து உச்சம். ஸோ ரிஷப ராசியில் வந்து நீங்கள் பிறந்திருந்தாலும் ரொம்பவே விசேஷம். ஓகேவா? ஸோ அதே போல் வந்து சந்திரன் ரொம்பவே வீக்காக இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பித்து பிடிச்ச நிலைமையில் இருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு மென்டலி டிஸார்டர், மென்டலாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் ஒரு ஜாதகத்தை ரொம்பவே வீக்காக இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த தாக்கம் இருக்கும். இதை நீங்கள் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட ஜாதகத்தை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே போல் உங்கள் ராசி ஐ மீன் ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் சந்திரன் இருந்தாலும் ரொம்பவே நல்லது உங்களுக்கு. அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், சூரியனுடைய இது 1ஆம் நம்பருக்குடைய பலன்கள் சொல்கிறப்ப சொல்லியிருப்பேன். கேந்திரம்னா என்ன, திரிகோணம்னா என்னன்னு அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் ஆட்சி உச்ச பலத்தில் இருந்தாலும் சூரியன் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் இப்போது உங்களுக்கு பரிகாரம் நான் சொல்கிறேன். அதாவது நல்லா இருந்தாலும் சந்திரன் நல்லா இருந்தால் இன்னும் உங்களோட பலம் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு, பலத்தை அதிகரிச்சுக்க இந்த பரிகாரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீக்காக இருந்தால் இந்த பரிகாரத்தை யூஸ் பண்ணி நீங்கள் அதில் தப்பிக்கலாம். இந்த வர பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். அப்படின்னா என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்களூர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையில் சந்திரஹோரையில் போயிட்டு திங்களூர் கும்பகோணம் ஆலங்குடி பக்கத்தில் நியர்பை ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் நியர்பை இருக்கும் உங்களுக்கு. ஸோ அங்கே திங்களூர்ன்ற கோயிலில் போயிட்டு சந்திர பகவானை தரிசிட்டு வந்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தரிசிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. இதே போல் திங்கக்கிழமை தோறும் அம்பிகையை வழிபடணும். அதாவது அம்மனை வழிபடணும் திங்கக்கிழமை தோறும். அதுவும் வந்து சந்திரனுடைய காயத்ரி மந்திரம் 2 முறை சொல்லணும். காயத்ரி மந்திரம், சந்திரனோட காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை 2 வாட்டி உச்சரிக்கணும், சாண்ட் பண்ணணும். இதை வந்து 2 வாட்டி நீங்கள் சாண்ட் பண்ணிங்கன்னா, அதாவது திங்கக்கிழமையில் சந்திர ஓரையில் பண்ணால் இன்னுமே ரொம்ப விசேஷம். ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையிலையும் இருந்து விடுபடலாம். அண்ட் இந்த ராசியில் பிறந்தவங்க ரொம்பவே வந்து ஒரு கவர்ச்சிகரமான வசீகரமாக இருப்பாங்க. இவங்களை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் இவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து எல்லாரையுமே வந்து எல்லோரும் தன்னை விரும்பணும், எக்காரணம் கூட யாரும் நம்மளை வெறுத்துடக்கூடாது அப்படின்றதில் ரொம்பவே தெளிவான ஒரு முடிவோடு இருப்பாங்க இவங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே போல் இந்த வீடியோ போலவே நம்ம 3ஆம் நம்பர்லேருந்து 9ஆம் நம்பருக்கு அடுத்த பதிவில் நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட இன்பாக்ஸில் வரும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எங்களுக்கு நெக்ஸ்ட் பதிவை போடுறப்ப அந்த ஃபீட்பேக்ஸை நாங்கள் சரி பண்ணிப்போம். கண்டிப்பாக நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் அதை சரி பண்ணிப்போம். அண்ட் தேங்க்யூ.